இப்ப மது கடை மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? செத்துருவேன் சார். மதுவே இல்லைன்னா செத்துருவேன். மது ரத்தாத உட்காந்து எடுக்கிறேன். 12 மணி ஆகிட்டாங்க. நான் காலையில குடிக்க வேண்டியவன். நான் காலையில குடிக்கலன்னா கை காலெல்லாம் ஒத்துறேன். எனக்கு இழுப்பு வர்றேன். எனக்கு காலைல குடிக்கலையா. இவ்வளவு காலையில வந்து உட்காந்துருக்கீங்களா? வேலை வெட்டி எதுவும் போலியா? இல்ல சார், கால் வரல சார். கால் வரல. இப்ப கடையிலே மூட்டாங்களா, என்ன பண்ணுவீங்க? தூக்கு மாண்டி சாவ போறேன். ஆள் தான். ஏன் இப்படி சொல்றீங்க? வேற வழி குடிக்காம இருக்க முடியாத என்னால. எனக்கு பிக்ஸ் வரும். குடிக்கலாம் எனக்கு பிக்ஸ் வரும். குச்சாதான் ஐ எம் பாடி கண்ட்ரோல் அண்டர்ஸ்டாண்டிங். 4 இங்கிலீஷ் பேப்பர் மேய்ஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டேன் நீ. ஓகேவா? அதனால நான் குச்சாதான் சார் ஆகணும். உண்மையா சொல்றேன் சார், என்னால முடியாது. குச்சா ஆகணும். இப்ப டைமிங் மாத்திட்டாங்க, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? டைமிங் சேஞ்ச்னா 2 hours தான் சார். அது நோ ப்ராப்ளம். 2 hours தானே. ஐ எம் வெயிட்டிங். ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மக்காஜி பண்ணிடுவேன். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, சுத்தமா இல்ல, பூரண மதுவிலக்கு அமல்படுத்திட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? இந்த இடம் தான் தெரியல இடம். பலச தேட்டிக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. கோயிங் டு காட். கடைகளை மூடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. அவ்வளவு இல்ல, இருந்தா சாப்பிட போறோம், இல்லையா விட்டுருவோம். இப்போ 500 கடைகளை மூட போறதா சொல்லியிருக்காங்க, அதை பத்தி என்ன சொல்றீங்க? அதை பத்தி எந்தெந்த அது நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. கடை மூடாம இருந்தா சில பேர் நல்லா இருப்பாங்க. ஏன்னு கேளுங்களா, மெயின் மாறிடும். திடீர்னு இப்ப காலங்காலமா சாப்பிட்டு இருக்காங்க. திடீர்னு மூட்டாங்கன்னு வச்சீங்கன்னா அது உடம்பு பாதிச்சிடும், மெயின் சேஞ்ச் ஆயிடும். அது விடல முடியாதுங்க. பாண்டிச்சேரி ஒரு 10 நாளைக்கு ஒரு ட்ரிப் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அது கம்மி ரேட்ல அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. சரி, இப்போ அந்த டைமிங் 10ல இருந்து 12 மணி ஆகிட்டாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி ஒரு தப்பு இல்லை. அது 30 ரூபா போட்டா சார் இருக்கு, அவ்வளவுதான்.